கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸில் மெம்பரோட லைபிலிட்டியை பொறுத்து கம்பெனிஸை லிமிடெட் பை ஷேர்ஸ், லிமிடெட் பை கேரண்டி, அன்லிமிட்டெட் கம்பெனின்னு டிவைட் பண்ணலாம். லிமிடெட் பை ஷேர்ஸ்னால் மெம்பர்ஸோட லைபிலிட்டி இங்கே லிமிட்டாக இருக்கும். அது என்ன லிமிட்னா அவங்க அன்பெய்டு ஷேரோட அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதுன்றது தான் லிமிடெட் பை ஷேர்ஸு. இங்கே வந்து மெம்பரோட லைபிலிட்டிக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ லிமிடெட் பை ஷேர்ஸு. லிமிடெட் பை கேரண்டினா மெம்பர்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு கேரண்டி கொடுக்காங்க. ஒரு கம்பெனியை வவுண்ட் அப் பண்ணும்போது நாங்கள் கம்பெனிக்கு ஒரு சர்டன் அமௌண்ட்டு ஒரு சர்டன் அசட் வந்து நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு ஒரு அக்ரி பண்ணுறாங்க. அந்த அவங்க என்ன கேரண்டி கொடுக்காங்களோ அந்த கேரண்டியை வந்து அவங்க கம்பெனி வவுண்ட் அப் பண்ணும்போது கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கல்ல, இதுதான் வந்து லிமிடெட் பை கேரண்டி. இங்கே வந்து மெம்பர் வந்து லைபிள் டு த கம்பெனி அண்ட் டு எனி அதர் பர்சனாக இருப்பாங்க. தென் ஃபைனலாக அன்லிமிட்டெட் கம்பெனினா இங்கே மெம்பரோட லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். அந்த கம்பெனிக்கு அவங்க அன்லிமிட்டெட் லைபிலிட்டி இருக்கும் அந்த மெம்பர்ஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் அன்லிமிட்டெட் கம்பெனி.